யார் இவன்? பிக்கப் பண்ணிட்டானே. என்ன பண்ணுறது? இதான் பண்ணி ஆகணுமே. ஃபஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சே. சம்பவம் பண்ணி ஆகணும். என்ன பண்ணுறது? இன்னும் பேசிட்டு இருக்காளே. யாருங்க நீங்க? பக்கத்து வீட்டில் இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இதான் வேணும். என்னது? இல்லைங்க, இப்போ வந்துட்டு போனல யாரு? அதை உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க யார் அதெல்லாம் கேட்கறதுக்கு? ஏய், ரொம்ப பேசாத. இப்போ வந்துட்டு போனல அவனுக்கு வணக்கம். ஏதோ தப்பான தொடர்பு இருக்கு. எனக்கு தெரியாது நினச்சியா? உங்களுக்கு என்ன தெரியும்? ஏய், சும்மா நிறுத்து. யோக்கிய மாதிரி பேசாத. புருஷனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு நீ இங்கே ஊர் நினச்சிட்டு இருக்கியா? ஏய், மரியாதையா பேசுடா. செருப்பு பிஞ்சிரும். அவரோட தப்பான தொடர்பு இருக்குன்னு நீ பாத்தியா? ஒரு ஆம்பளைங்க கிட்ட பேசுனா அவ தப்பானவன் தெரியுமா? பொம்பளைங்கன்னா உனக்கு தப்பானவன் தெரியுதா? உனக்கு அவனுக்கு எந்த தொடர்பு இல்லைன்ற. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு 30,000 பணம் மட்டும் கொடு. இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். உன் புருஷன்ட்ட கூட ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேன். நீ யார் விடானு தொடர்பு வச்சுக்கா. ஏன் நாயே, என் புருஷன்ட்ட போய் தாராளமா சொல்லுடா. அதுக்கு முன்னாடி இங்க வந்துட்டு போனானே, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அக்கா, அப்பாவுக்கு ஊரில் உடம்பு இல்லை. நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுலேருந்து இந்த ஊரை விட்டு வந்துட்ட. அப்பா ரொம்ப மனசு நொந்து போய் உட்காந்துருக்காருக்கா. நீ ஊருக்கு வாக்கா. இப்போதைக்கு என்னால வர முடியாதுடா. அப்பாவை பார்க்க எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? அவர் அடுத்த மாசம் வெளிநாட்டுல இருந்து வந்துருவாரு. அவர் வந்தோடனே கண்டிப்பா நான் ஊருக்கு வரேன்டா. நீ ஊருக்கு போ, அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ. சரிக்கா. அக்கா, அப்பாவுக்கு உடம்பு முடியல இல்லை, மச்சான் வந்தோடனே அவரையும் கூப்பிட்டு வந்திருக்கா. ஊருக்கு வரலாம் தான், ஆனா உனக்கே தெரியாதா ஊருக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு? பெரியவங்க பேச்செல்லாம் மீறி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம். திரும்ப அவரை கூட்டிட்டு வந்தேன்னா ஏதாவது பிரச்சனையாயிரும். அதெல்லாம் அப்பா ஒன்றும் நினைக்கல. முந்தி மாதிரியா? இப்போல்லாம் அது வேற காலம். அதனால யாரும் ஒன்று எதுவும் நினைக்க மாட்டாங்க. நம்ம ஊருக்கு 2 பேரும் வந்தீங்கன்னா நம்ம அப்பாவும் ஊரில் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக நீ வரணும். சரிடா, கண்டிப்பாக வரேன்டா. சரிக்கா, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். சரிடா.
ஏண்டா நாயே, ஒரு ஆம்பளை பையன்ட்ட பேசிட்டு இருந்தா உனக்கு தப்பா தெரியுமா? ஏன் அவன் அண்ணன் தம்பியா இருக்க கூடாதா? ஏன் அப்பாவா இருக்க கூடாதா? சே, உன்னை எல்லாம் கொல்லணும்டா. இனிமே இந்த பக்கம் வந்தேன்னு வச்சுக்க, செருப்ப கழட்டி அடிப்பேன். சீ போடா.